சட்டையிலேருந்து செல்ஃபோன் வரைக்கும் எல்லாத்துலேயும் புதுசு புதுசாக செய்கிறாங்க. விவசாயத்திலும் அதே மாதிரி புதுசாக செஞ்சு ஜெயிக்கலாம்னு அப்பா கூப்பிட்டாரு. அதான் வேலையை விட்டு வந்துட்டேன். ஒரு நாளைக்கு சூரியன்ல இருந்து வர வெளிச்சத்தை கரண்டா மாத்தினா அது இந்த உலகத்துக்கே 1 வருஷத்துக்கு தரலாம். கரண்ட் கட்னா என்னதுன்னு அடுத்த தலைமுறைக்கு தெரியக்கூடாதுன்னா இதுதான் ஒரே வழி. கிணத்தண்ணியோ பாய்க்கா தண்ணியோ இல்லை சொட்டு நீர் பாசனமோ எல்லாத்துக்குமே இது ரொம்ப பொருத்தமானதுங்க. இது ஒன்றும் புதுசு இல்லைங்க. பல மாநிலங்கள்ல பல விவசாயிகள் பயன்படுத்திட்டு தான் இருக்காங்க. இன்னும் நிறைய பேர் பயன்படுத்தணும்னு தான் அரசாங்கம் மானியம் கூட வழங்குறாங்க. ஏல இப்போ எந்த பொருளுக்கு 25 வருஷம் வாரண்டி தரானுவ? மொதல் 60 போட்டோ காசை எடுத்துடலாம்ல, யோசிக்காதல. படக்குன்னு வாங்கி பட்டே கிளப்புல. டீசல் ஜெனரேட்டரை ஓட்டி ஓட்டி காசை கரியாக்கிட்டு இருந்தேங்க. இனிமே டீசல் விலை ஏறினா கூட கவலையே இல்லைங்க. இன்னும் 2 தலைமுறைக்கு கரண்ட் பிரச்சனையை பற்றி யோசிக்கவே தேவையில்லைங்க. உட்காருங்க. உங்களுக்கு லோன் கிடைச்சாச்சுங்க. நல்ல ப்ராடக்ட். அதான் வேலை ஈஸியாக முடிஞ்சது. அடுத்த பொங்கலுக்குள்ள நீங்கள் பெரிய ஆள் ஆகிடுவீங்க. உங்கள் மோட்ரு ஃபஸ்ட் கிளாஸாக ஓடிட்டுருக்கு சார். இப்போ கூட பார்த்துட்டு தான் இருக்கேன். ரைட் சார். இதில் தினமும் எவ்வளவு மின்சாரம் உற்பத்தி ஆகுதுன்னு பார்த்துட்டே இருக்கலாம். கஸ்டமர் கிட்டேயும் நல்ல பேர் வாங்கலாம். சோலார் பம்ப்ஸ், புதிய தலைமுறைக்கு புதிய தொழில்நுட்பம். நம்முடைய நோக்கம் மக்களுக்கு குறைந்த விலையில் நீண்ட காலம் மின்சாரம் கொடுக்கணும். $52 வருஷமா பல துறைகளில் முன்னோடியா இருந்த நாங்க இப்போ விவசாயத்துக்கு வரோம்.